வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஊற போட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னென்ன கூட அக்சசரிஸ் என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஒரு 3 காஷ்மீரி சில்லி, ஒரு 3 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த 1/4 கிலோவுக்கு வந்து இவ்வளோ தேவையானதெல்லாம் இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ப்ளெயின் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி, வறுத்து வெந்தயப்பொடி மிக்சிலே அரைச்சது தான் இது. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் புளியை ஊற வச்சு இந்த அளவுக்கு திக்காக எடுத்து வச்சுருக்கேன் புளி பேஸ்ட்டு. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வெறும் வானலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மிளகாவும் எடுத்து போட்டுக்கலாம். 3 மிளகா காரத்துக்கும் வரமிளகாய் காரத்துக்கும், காஷ்மீரி சில்லி வந்து கலர் கொடுக்கறதுக்கும் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக இதை மாற்றி போட்டிருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெறும் வரமிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இல்லை ப்ளெயின் சில்லி பவுடர் நமக்கு ஸ்டோர்லேயும் கிடைக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா சூடாகட்டும். ஒரு அடிகனமான வானொலி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மொத்தமாக 100 ml நமக்கு போதுமானதாக இருக்கும். 100லேருந்து 150 ml நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம அரைஞ்சி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதுலேருந்து மறுபடியும் தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதை நல்லா 10 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. நல்லா ஒரு க்ளாஸி டெக்ஸ்சருக்கு வந்தாச்சு வெங்காயம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கிறது மிளகாத்தூள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு, பொடியாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது உப்பு இப்போ கொஞ்சம் போட்டுட்டு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை இது நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம மிளகாத்தூள் போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு நம்ம புளியை. ஸோ இப்போ நல்லா சிம்மில் வச்சுடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கூட வேணும்னா போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விட்ட எண்ணெய்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இது எந்த அளவுக்கு நம்ம வதங்க விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நல்ல ப்ரிசர்வேட்டிவாகவும் நமக்கு வச்சுக்க முடியும் இது ரொம்ப நாளைக்கு. ஸோ இப்போ எண்ணெய் விடுற ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய பொடி இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு பொடி போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இதை ஸோ இப்போ இது நல்லா எண்ணெய் வெளியே விட ஆரம்பிச்சிச்சு. நம்ம சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வெல்லம் சேர்க்குறது எதுக்குன்னா கொஞ்சம் எல்லா காரம், புளிப்பு, உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு, இல்லைனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சுன்னா நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இது இப்போ இறக்கி வச்சிடலாம் நம்ம இதை.
சின்ன தாளிப்பு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம மிச்சம் வச்சுருக்கிற இன்னொரு ஒரு 50 ml இதில் போட்டுக்கலாம். நம்ம இதை 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 100லேருந்து 150 நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். இன்னும் தேவைப்பட்டாலும் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெயில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியும் போதே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயமும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலெலாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம 4 படை வைக்கிறதா இருந்தால் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரே நாளில் காலி பண்ணுறோன்னா இதே தொக்கை வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இப்படி தான் நல்லா நுரைச்சிட்டு வரும். இப்போது நம்ம காய வச்ச எண்ணெயும் இதில் போட்டு தாளிப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மொத்த எண்ணெயுமே இதில் முதலே போட்டுட்டோன்னா நமக்கு மேலே வந்து ப்ரிசர்வேட்டிவாக வந்து எண்ணெய் தங்காது. அதுக்காக நான் இந்த மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மொத்த எண்ணெய் முதலே நான் விட மாட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா மேலே விடும்போது சூடாக நல்லா காய்ச்சி நம்ம மேலே விடும்போது நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நம்மளுடைய ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறின உடனே ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு கிட்டத்தட்ட வெளியவே வச்சிங்கன்னா ஒரு 7 to 10 days நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அனதர் ஒரு 1 week இதை வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் 4 படை நிறைய குவான்டிட்டி பண்ணிவிட்டு 4 படை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக இறக்கும் போது வந்து வினிகரை விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு 2 months வரைக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வினிகர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வைக்கிறதே மினிமம் குவான்டிட்டி செஞ்சு அப்பப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கிறது இது நல்லதாக இருக்கும். வெங்காயம் நமக்கு எனி டைம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கொஞ்சம் வேலை மட்டும்தான் இதுக்கு. டைம் வதக்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த வதங்குற டைம் நம்ம விடுறது தான் இதுக்கு தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.